அடுத்து 21 சமூக நீதி போராளிகளுக்கு நினைவு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமுதாய மக்கள் தங்களுடைய சமூக நீதி உரிமையை கேட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினப்போ காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 1987 ஆண்டு இது நடந்துச்சு. வன்னிய சமுதாய மக்களுடைய கோரிக்கைக்கு அன்றைக்கு அதிமுக அரசு செவிமடுக்கல. 1989 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார். சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்து 43வது நாள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு, திமுக ஆட்சியின் வரலாறு. 13/3/1989 அன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வரலாற்று புகழ்பெற்ற முடிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் சீர்மரபினருக்கும் 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுது. கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு. இது மட்டுமா, உயிர் தியாகம் செஞ்ச 21 குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கருணை தொகையும் மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சர் கலைஞர். இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பெற்று வராங்க. அவங்களுக்கு சமூக நீதி போராளிகள் பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. அப்ப நடைபெற்ற சாலை மறியல்ல கைதான 2 லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, குண்டர் தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்த பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோபன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். வாழைச்செல்வன், ஆரணி ராஜேந்திரன், தாராசிங் ஆகிய 5 பேர் மீதான வழக்கும் திரும்ப பெறப்பட்டுச்சு. அதே போல திரு வாழப்பாடு ராமமூர்த்தி அவர்களும் வன்னியடிகளார் அவர்களும் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் சி ராமமூர்த்தி ஆகியோர் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்திச்சு மரியாதைக்குரிய SS ராமசாமி படையாச்சியார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சப்போ, அப்போ சென்னைக்கு நான் மேயராக இருந்தேன், என்கிட்ட தான் அனுப்பி வச்சார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். சென்னையில 3 இடங்களை குறிப்பிட்டு அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க. அதற்கு பிறகு முடிவு செஞ்சு இறுதியா சென்னை ஆல்டா சந்திப்பில், நந்தனம் ஆல்டா சந்திப்பில் ராமசாமி படையாச்சருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் கலைஞரும் மேயராக இருந்த நானும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம். வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்கணும்னு வன்னியர் சங்க தலைவர்கள் முதலமைச்சர் கிட்ட கலைஞர்கிட்ட அன்றைக்கு கோரிக்கை வச்சாங்க. 2009 ஆண்டு அதற்கான ஆணை பிறப்பிச்சதும் கழக அரசு தான். இப்போ 2021 6வது முறையாக கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு 1987 சமூக நீதி போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான 21 சமூக நீதி போராளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்கப்படும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் அறிவித்தேன். சொன்னபடியே இதோ மணிமண்டபம் கட்டி திறக்கப்பட்டிருக்கு. திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின விளிம்புநிலை மக்களோட முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சுக்கிட்ட சமூக நீதிக்கான இயக்கம். திராவிட இயக்கம் தோன்றினதே சமூக நீதி நிலைநாட்டத்தான். 1921 ஆண்டு எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கினது நீதி கட்சி ஆட்சி. இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு உச்சநீதிமன்றத்தால் ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி 1950 ஆண்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை செய்ய வச்சவங்க தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். அது மட்டுமல்ல, கழக ஆட்சியில் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு
25 விழுக்காடு இடஒதுக்கீட்ட 31 விழுக்காடாக உயர்த்தணும். பட்டியலின மக்களோட இடஒதுக்கீட்ட 16 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக உயர்த்தணும். பழங்குடியினருக்கு 1 விழுக்காடு தனியா இடஒதுக்கீடு வழங்கணும். பின்னர் பிற்படுத்தப்பட்டோர்ல 20 விழுக்காட்டை பிரிச்சு வன்னிய சமுதாயம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக அறிவிச்சு தனி இடஒதுக்கீடு கொடுத்தோம். இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடும், அருந்ததியினருக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சமூக நீதி உரிமைகளை அகில இந்திய அளவிலும் கிடைக்க போராடி வர்றது திமுக தான். நூற்றாண்டை கடந்த பிறகும் சமூக நீதிக்கான நம்முடைய பயணம் தொடருது. அதன் அடையாளமாகத்தான் 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபமும் ஏஜி அவர்களுக்கு நினைவண்டமும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 திறப்பு விழாக்களோட நிறைய அரசு திட்ட பணிகளும் திறக்கப்பட்டிருக்கு, அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கழக ஆட்சி காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான சாதனைகள், ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டடத்துடன் கூடிய புதிய கதிரியக்க டெலி கோபால்ட் கருவி, தீவிர சிகிச்சைக்கான கட்டடம் கட்டப்பட்டு வருது. செஞ்சியில புதிய பேருந்து நிலையம், வானூர் வட்டம் திருவக்கரையில அருங்காட்சியக நூலகம் கலையரங்கம், திண்டிவனம் வட்டம் பட்டணத்தில் நவீன பல்வண்ண அச்சுக்குழுமம், வெள்ளிமேடுபேட்டை பாண்டி இருவழிச்சாலை 4 வழிச்சாலையாகவும், ஆவங்குப்பம் கோனேரிக்குப்பம் ஆவணிப்பூர் இடவழிச்சாலை 2 வழிச்சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் திண்டிவனம் மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், திண்டிவனம் சிட்கோவில் மருத்துவ பூங்கா, திண்டிவனம் மரக்கான சாலை 4 வழிச்சாலை, திண்டிவனத்தில் தலைமை மருத்துவமனை கட்டடம், தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இருக்க சொர்ணாவூர் அணைக்கட்டு சீரமைப்பு, செஞ்சி பேரூராட்சியில் குடிநீர் வழங்கல் திட்டம், திண்டிவனம் நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம், கிடார் மாதிரி பள்ளியில் கட்டடம், பிடாரிப்பட்டு அணிலாடி சாலையில் வராக நதி குறுக்கே மேம்பாலம், விக்கிரவாண்டியில் 2 நீதிமன்றங்கள், 2 நீதிமன்றங்கள் கொண்ட ஒருங்கிணைந்த கட்டடம், செஞ்சியில அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளிக்கான பெண்கள் விடுதி, திண்டிவனத்தில் அரசு ஆதிதிராவிட நல ஆண்கள் கல்லூரி விடுதிக்கான பணிகள். அது மட்டுமல்ல, பல்வேறு அணைக்கட்டுகள் புனரமைக்கப்பட்டதால 19,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றிருக்கு. இப்படி இந்த மாவட்டத்தை முன்னேற்ற நாம ஏராளமான பணிகளை செய்கிறோம்.